கூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. நீர் மகத்துவங்களின் தேவன், மேன்மையான தேவன். எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் இந்த வேளையில் உம்மை அழைக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் செய்திக்கு தெரிந்தெடுத்திருக்கிற தலைப்பு, The 7 ways by which the Lord strengthens us. கர்த்தர் 7 வகையான வழிகளிலே நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கு செய்தினா, எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படின்னு நீங்கள் சரீரத்தில்னாலும் சரி, எந்த காரியத்தினாலும் இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், எஜுகேஷன் சைடில் இருக்கட்டும், இல்லைன்னா அது கற்பத்தின் கனியாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு எது வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஒரு பலன், என்னால் இது முடியல, எனக்கு எங்கள் அப்பா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செய்தியை மிக கவனமாக நீங்கள் கேளுங்கள். அல்லேலூயா. அவர் நம்மை 7 வகையான வழிகளிலே பலப்படுத்துகிறார். முதல் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தை வருகிறதற்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்கும் போதே ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் வாஞ்சித்து கதறி தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காக நிற்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். அப்படியே நடக்குங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட போன வருடம் என்று நான் நினைக்கிறேன், நான் அதிக நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆமென். கிட்டத்தட்ட 100 நாட்கள் நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன் தொடர்ச்சியாக. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உபவாசிக்கும் பொழுதெல்லாம் ஒன்றுமில்லை, ஜெபிக்கும் பொழுதும் ஒன்றுமில்லை. நான் அந்த காலத்தில் நான் ஒரு கடைக்கு போவதற்காக பையை எடுத்துக்கொண்டு, அவசரமாக ஒன்று தேவை என்று சொன்னார்கள், சரி வாங்கி கொடுப்போம் என்று கடைக்கு போவதற்காக போய்கொண்டிருந்தேன். அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் 3/4 இந்த ஸ்ட்ரீட்டை நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஆவியிலே ஒரு வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. இமீடியட்டாக என்னால் அந்த வசனம் எங்கே இருக்குன்னு கூட என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியல. காட்ஸ் வேர்ட். எனக்கு அருமையானவர்களே, அவர் உங்கள் ஆவியிலே பேசுகிற கர்த்தர். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நிறைய பேர் ஜெபத்தை குறித்து ஒரு காரியம் நம்ம தெரியாமலே இருக்கிறோம். அதாவது நமக்கு ஜெபம் உடனே அதுக்கு பதில் கிடைக்குமா, அதை தான் நம்ம எப்போவுமே பார்க்குறோம். நிச்சயம் ஆண்டவர் அதற்கு செய்வார். ஆனால் நீங்கள் ஜெபிப்பதையே அவர் விரும்புவார். அல்லேலூயா. He is eagerly waiting for you to pray. He receives all your prayers. அதாவது எப்படின்னா, ஒரு அழகான சின்ன பிள்ளை சரியாக கூட பேச தெரியாது, எதையா தப்பு தப்பாக பேசினாலும் அதை ரசிப்போம் அல்லவா? பேரண்ட்ஸாக, கிராண்ட் பேரண்ட்ஸாக, அத்தையாக, மாமாவாக. அதே போல் தன்னுடைய பிள்ளைகள் தன்னிடத்தில் வந்து தன்னை நம்பி முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை அவ்வளவு பிரியப்படுகிறார். பிரியமானவர்களே, God loves you to pray. God wants you to pray. நீங்கள் ஜெபிப்பதை அவர் அவ்வளவு வாஞ்சியாக காத்திருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? எங்கள் அப்பாட்ட இருந்து ஒரு வார்த்தை வேணும், எங்கள் அப்பாட்ட இருந்து வார்த்தை. எனக்கு நான் UAE பட்டணத்தில் ஒரு காட்டேஜ் ப்ரேயருக்காக சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு வீட்டிலே சென்ற பொழுது ஒரு அருமையான மகள் ஒரு சாட்சியை சொன்னார்கள். அந்த பெண்ணுக்கு என்னென்னு சொன்னால், அந்த ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அவர் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது நினைக்கிறேன், சரியான அந்த வகுப்பை எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் திடீரென்று டோட்டலாக நடக்க முடியாமல் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே அந்த தாயார் தன் மகள், ஏன்னா அவங்க சொல்லும் போது, எனக்கு இது வந்து பொம்பளை பிள்ளையே கிடையாது, எனக்கு ஆம்பளை பையன் மாதிரி இந்த பிள்ளை, எல்லா வேலையும் அவள் தான் எனக்கு பாப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகள் இப்படி ஆனபடினால் அந்த தாயார் அறையை பூட்டி கொண்டு ஜெபத்திலே, ஆண்டவரே நீர் எனக்கு வார்த்தையை தாரும், ஜெபித்து கொண்டே வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பர்டிகுலர் வேர்ஸ் வரும்போது அது ஸ்பிளாஷ் மாதிரி அவங்களுக்கே இந்த வார்த்தையாக ஆவியான், அப்படி தான் ஆவியானவர் பேசுவார். அல்ல, அது உங்களுக்கு தெரியும், அதை பழக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை வந்தவொன்னே, பிரதர் எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு, கண்டிப்பாக சரியாயிருவா அப்படின்ட்டு
மூடி எடுத்து வச்சு நான் வெளியில் வந்துட்டேன். ஹல்லேலூயா. நாட்கள் கடந்தது. அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் சரியாக ஆரம்பித்தாள், பூர்ணமாய் சரியானாள். இருந்தாலும் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ஒன்றிலே அவர்கள் மருத்துவ படிப்பிற்காக அனுப்ப வேண்டிய சூழ்நிலை, நல்ல ஒரு வாய்ப்பு. ஆகவே அதற்கு முன்பதாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துருவோம். அப்போ அந்த டாக்டர் சொன்னாரா, உனக்கு பரவாயில்லாமல் இருக்கும், அதுக்காக எல்லாம் குணமோன்லாம் நினைக்காத அப்படின்னு. ஆனால் அன்றைக்கு இரத்த பரிசோதனை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வியாதிக்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தது என்று அவள் அந்த மகளை சாட்சி சொன்னாள். வார்த்தை அது உங்களை பலப்படுத்தும். பிரியமானவர்களே, என் தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் என்னோடு பேசுகிற இந்த தெய்வம், பேசுகிற தெய்வம். பிரியமானவர்களே, என் ஆடுகளின் சத்தத்தைக்கு செவி கொடுக்கும். உங்க அப்பா உங்கள்கிட்ட பேசி எவ்வளவு நாளுங்க இருக்கும்? இருதயத்தை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, எந்த வடிவில கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எங்க அப்பா என்கிட்ட பேசி இதை பேசினாரு, எப்படி பேசினாரு? எனக்கு அருமையான என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் ஜெபிக்கும் போதே எனக்கு ஒரு வார்த்தை தேவன் தர வேண்டும். அந்த வார்த்தைக்காக, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை சும்மா அந்த வார்த்தையோட தாங்க ஃபெய்த் அட்டாச்சாக வரும். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, நான் உபவாசத்து ஜெபிக்க அந்த காரியத்தில் எனக்கு அவ்வப்பொழுது சில சமயங்களில் சோர்வுகள் வந்தாலும் தேவ சமூகத்தை அந்த வார்த்தையை நினைச்சோன்னா பழையபடி எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன். ஹல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சூழ்நிலை மாறாத மாதிரி இருக்கும். ஆமென். யோராவுக்கு இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புயல் அடிச்சுது, தண்ணி வந்தது, கப்பல்ல இருந்து தூக்கி போட்டாங்க, திமிங்கலம் முழுங்குச்சு. அது பார்த்தா அதோட சோலி முடிஞ்சிற மாதிரி. ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தா தேவ சித்தத்தின்படி அவர் நினைவேல வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் எப்படி, உங்கள் பலன் எதில் இருக்கிறது? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று கற்ப வேதனைப்பட வேண்டும். அப்பா, நீ எனக்கு பேசணும், உடைய வார்த்தை எனக்கு வேணும். சும்மா என்னத்தையே எடுத்து வாசிக்கிறது வார்த்தை அல்ல பிரியமானவர்கள். அப்படி பைபிளை புட்டிட்டு படார்னு திறக்கிறது அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஏன்னா அப்பா பேசுகிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. ஹல்லேலூயா. அதற்கென்று சில இலக்கணங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் எப்பவும் பலன் அடைவீர்கள். உங்களுக்கு பலன் வேண்டுமா ஏதாவது ஒரு காரியத்தில்? அவருடைய வார்த்தைக்காக உபவாசத்தோடும் அங்கலாய்ப்போடும் நாம் ஜெபிக்க வேண்டும். மௌனமாக இருப்பது போல இருப்பார். எந்த அளவிற்கு நாம் வாஞ்சிக்கிறோமோ அவர் நிச்சயம் உங்களோடு பேசுவார் பிரியமானவர்கள். அது விசுவாசிக்கணும். நீங்கள் முதலாவது அவர் எங்கே பேசுவார், நம்ம வாட்டுக்கு சொல்லிட்டு வந்துடுறோம், அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, நான் ஜெபிக்க போகிறேன், என் ஜெபமே அவருக்கு பிடிக்கும், நிச்சயம் எனக்கு பதில் தருவார். அல்லேலூயா. சில நேரங்கள் அவர் கொஞ்சம் பொறுமையாயிரு மகளே, கொஞ்சம் பொறுமையாயிரு மகனேன்னு சொல்லலாம். அவருடைய வார்த்தை தெளிவாக வருங்க. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் நலமானது. ஏதாவது நீங்கள் விரும்புகிற ஒரு காரியத்தை நான் அவனை கொடுக்கவே மாட்டேன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவர் கொடூரமான தேவன் அல்ல பிரியமானவர்களே. உங்கள் நலனுக்காக தேவ சித்தத்தின்படி மேன்மையாய் செய்கிற கர்த்தர். எனக்கு என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, ஏன்னா அவனுடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. அப்போ அவன் சென்னையில் இருந்தான். 2 பேரும் இருந்தார்கள். ரொம்ப நாள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஏன்னா அப்போ நான் வாடா எனக்காக ஜோம் பண்ணு அப்படி ரொம்ப க்ளோஸ் காலேஜ் மேட்டு. இப்போ நான் இன்னும் ஞாபகம் இருக்கிறது, அவங்க கதவு திறந்திருக்கும் போது அந்த மெயின் டோர் பக்கத்தில் நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள ஒரு வார்த்தையை கொடுத்தார். இவனை உனக்கு ஆண்டவர் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தருவார், கொஞ்சம் காலதாமதம், ஆனால் அது காலதாமதமாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ஆனால் பாருங்கள், அவன் இங்கிருந்து ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு வேலைக்கு செல்லுகிற சூழ்நிலையில் வந்தது. அமெரிக்காவுக்கு போனார்கள். அங்கே பார்த்தா எந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தா எதுவுமே சரியாக வரல. ஏன்னா பயங்கர ஹார்மோனல் இதனால எடுத்துல ரொம்ப பிரச்சனை. எல்லாத்தையும் விட்டு தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தான். அழகாக ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் அமெரிக்கன் சிட்டிசனாகவே கொடுத்தாரு. சொன்ன மாதிரி செய்வாருங்க. நீங்கள் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். எங்கள் அப்பாவுடைய வார்த்தை எனக்கு வேண்டும். ஆர் யூ கிரேவிங் ஃபார் தட்? அதற்காக பசி தாகத்தோடு இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? தாவீது எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவனாயிருப்பான்.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமாய் போல். தண்ணி தவிக்கும் போது மிருகங்கள் தண்ணீருக்காக தன் செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி crocodile கிட்டே கூட குடிச்சுக்கிட்டு நிற்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவருடைய வார்த்தைக்காக. இப்போ நமக்கு அதெல்லாம் என்னையா வார்த்தை, அதுக்கு தெரியாது, எனக்கு காரியம் நடந்தால் சரிதான், சாப்பாடு கிடச்சா சரிதான். இல்லை பிரியமானவர்களே, there is a procedure in Christian life. நீங்கள் அவரை தேட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு வார்த்தை உங்களுக்கு விசுவாசத்தை தரும். ஹல்லேலூயா. நான் இதற்கு வேதத்திலிருந்தே நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அன்னாள் குழந்தை இல்லாமல் அவ்வளவு என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு குழந்தை இல்லைங்கும் போது பார்த்தா அது 4 பேர் முன்னாடி வந்து, ஏன்னா அவருடைய சக்களத்தின்னு நினைக்கிறேன், அவருடைய அவருடைய கணவனுடைய மனைவி வந்து அவருடைய ரொம்ப கேவலமாக பேச அப்படிலாம் இருக்கும்போது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் பாருங்களேன். அவள் வந்து தேவ சமூகத்தில் கதறா, சாப்பிடலை, எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும், தேவ சமூகத்தில் இருக்கா. பாருங்களேன், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படி அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருதுன்னு பாருங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அப்பொழுது அவள், அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை வந்த பின்பு அன்னாள் அதற்கு பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? என்னங்க காரணம்? அந்த வார்த்தை ஒரு பலத்தை அவளுக்கு கொடுத்து, விசுவாசத்தை அவளுக்கு கொடுத்தது. உங்கள் விசுவாசம் லோவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்னால் பொருளாதார ரீதியான எனக்கு பலன் இல்லாமல் இருக்கிறேன், என் குடும்பத்தில் சண்டை குழப்பங்களினால் நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன். நான் ஒரு சமயம் தாய்லாந்துக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு அமெரிக்க வெள்ளைக்காரரோடு அவங்க இந்த மிஷன் பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சில காரியங்களை சொன்னார். இப்போ முந்தி மாதிரி இல்லை, நம்ம கிறிஸ்டியன் மிஷனாக இருந்தாலும் அந்த போர்டில் புட்டிஸ்ட் மாங்க்ஸை நீங்கள் போடணும்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடியுமோன்னு தெரியல பிரதர், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அவங்க 2 பேர் வந்து நம்ம போர்டு மீட்டிங்கில் உட்காந்தா இது நம்ம எல்லாம் இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு திருப்பி போயிடுவோம் அமெரிக்காவுக்கு, என்ன நடக்கும் என்றே தெரியும். அப்போ நான் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொன்னேன். உண்மைதான், கடினமான சூழ்நிலை. ஆனால் நீங்கள் இப்படி தெரிகிறது இல்லவா கடினம் என்று, நீங்கள் உபவாசம் இருந்து கண்ணீரோடு தேவ சமூகத்திலே, ஆண்டவரே இந்த ஆர்கனைசேஷனுடைய எதிர்காலத்திற்கு நீர் என்னோடு பேசும் என்று ஒரு வார்த்தைக்காக காத்திருங்கள். அப்படி நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக உங்களுக்கு தருவார். அதுக்கப்புறம் நிம்மதியை கிளம்பி நீங்கள் கூட ரிசைன் பண்ணிட்டு போங்க, அவர் பார்த்துக்குவார். யூ டோன்ட் நீட் டு வரி அட் ஆல். வை டு யூ வரி? ஏன் கவலைப்படுகிறீர்கள் என் ஜனமே? தேவ வார்த்தைக்காக காத்து நில்லுங்கள். மான்களை வனாந்தரத்திலே மான்களை ஈன பண்ணுகிற கர்த்தர், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் நான் என்ன இப்போ சொல்கிறேன்னா, அவர் வார்த்தைக்காக ஒரு கடினமான சூழ்நிலைக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையும் வரும், உங்களுக்கு விசுவாசம் அதனால் வரும், நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்நாள் அதற்கு பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. 2வது ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். மிக கவனமாய் கேளுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாய் இராமல். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதுபடி செய்யலை. ஆண்டவர் தெளிவாங்க சொல்கிறாரு, அமெரிக்கையாக இருந்தால் உனக்கு பலன். அமெரிக்கைன்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த தமிழ்லாம் வருங்காலத்தில் புரியுமா என்னன்னு தெரியல. பேஷன்ஸ், காத்திருத்தல், கர்த்தருக்கு காத்திருத்தல். ஹல்லேலூயா. அது பலன்க, பெரிய பலன்க அது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவஜனம், இன்னைக்கு எல்லாமே அவசரமாய் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் வெறி இந்த ஜெபிக்கிறதையே தேவன் விரும்புகிறார்.
ஒரு ஆள் வந்து உங்களை அடிக்கடி பார்த்துட்டு போகணும்னு நினச்சா அவர் பொருளை ஏதாவது நீங்கள் பிடிச்சி வச்சுருப்பீங்க, அடிக்கடி வருவார். ஆமென், ஆமென். அது மாதிரி நீங்கள் ஜெபிப்பது இயேசுவுக்கு கொள்ளை பிரியம். என் மகன் எப்போ என்கிட்ட சமூகத்தில் ஜெபிக்க வர மாட்டாளா, என் மகன் இப்போ என்னிடத்தில் ஜெபிக்க வரமாட்டான் என்று காத்திருக்கிற தேவன் திரைச்சீலை அதற்காகவே கிழித்தார் பிரியமானவர்களே. அதனாலேயே பார்த்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் நிச்சயம் செய்வேன், நான் உன் ஜெபத்தை கேட்கல நீ நினைக்காத, பொறுமையை தொடர்ந்து என்னோட சமூகத்தில் ஜெபித்து கொண்டே காத்திரு. அது ஏன் அப்படி சொன்னாரு? அது உங்களுக்கு ஆவிக்குரிய பலனை தரும். நீங்கள் முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் எப்படி காத்திருந்து நன்மையை வாங்குவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. காத்திருத்தல். உங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கா? ஒருவேளை நீங்கள் சொல்ல எனக்கு அது இல்லையேங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதற்காகவும் ஜெபியுங்கள். எதெல்லாம் நமக்கு ஆவியின் கனிகள் நமக்கு தெரியல, நம்ம எப்போ பார்த்தாலும் பொருட்களுக்காகவே ஜெபிக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஜெபிப்பது தவறல்ல, ஆனால் அந்த பெறுகிறதற்கான விசுவாசமே ஒருத்தட்ட இல்லைன்னு வைங்க, ஜெப வாழ்க்கை இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, பாவத்தை குறித்து பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, அதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்போ இரண்டாவது காரியம், முதல் பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தவருடைய வார்த்தையை பெறுகிறது உங்களுக்கு மிகுந்த பலனை வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரும் என்று. இரண்டாவது காரியம், அவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஹல்லேலூயா பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்குறவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஏதோ உலக ராஜா மந்திரி, ஏதோ கவுன்சிலர் அப்படி இல்லை பிரியமானவர்களே, ஏதோ நண்பன் கணவன் மனைவி அப்படி காத்திருக்கல. நம்ம வானத்தையும் பூமியும் உண்டாக்குற உங்களை தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறவர் உங்களை காத்திருக்க சொல்கிறார். அதில் பலன் இருக்குங்க, அதில் பலன் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ யாரு? ஹல்லேலூயா, பலன் புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. இங்கே ஒரு பைபிள் இன்னொரு காரியத்தை சேர்க்கிறார் ஆண்டவர். வெறும் பலன் இல்லையா, புது பலன் யாருக்கு வேணும்? ஹல்லேலூயா. பழைய பலன் வேண்டாயா, எங்களுக்கு புது பலன். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன டெர்மினாலஜியில் எழுதியிருக்கிறார் பாருங்க பைபிளில். யாருக்கெல்லாம் இன்னைக்கு புது பலன் வேணும்? ஒருத்தருக்கு வேண்டாமா? இந்த வார்த்தையை கேட்கிறவங்க உனக்கு வேண்டாமா? எனக்கு அருமையான தாயே, எனக்கு என் சகோதரனே, புது பலன் உனக்கு வேண்டுமா? புது பலன் உங்களுக்கு வேண்டுமா? கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் அந்த கழுகு போய் ஒரு மலைக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தா, ஏ அப்பா எவ்வளவு பெரிய மலையாக இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியும் இந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க கழுகுக்கு ஒரு பலன் வந்து ரெக்கைகளில் பலன் வந்து அடித்து மேலே ஆகாயத்துக்கு மேலே அது பறக்கும். கழுகுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா சில கழுகுலாம் 20,000 அடி உயரத்துக்கு மேலே கூட பறக்க முடியுமா? அப்படி பறக்கும்போது அந்த சின்ன மலை வந்து மணல் மாதிரி அதுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் ஆவியானவர் இன்னைக்கு நீ பயப்படுற, இது உன் பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு இது நடக்காமல் போயிருமோ நீ நினைக்கிற, ஆனால் நான் உன்னை பலப்படுத்தும் பொழுது, எனக்கு நீ காத்திருக்கும் பொழுது நான் உன்னை பலப்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கழுகுகள் சட்டைகளை எடுத்து எழும்புகிறது போல சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. பழைய பலன்லாம் விட்டுருங்க, ஆண்டவர் உங்களுக்கு புது பலன் தரப்போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புது பலன் வேணும்? அல்லேலூயா. பழைய பலனை காட்டிலும் புது பலம் மேன்மையானதாக இருக்கும். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும். முதல்ல என்னென்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எழும்புவீங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறவர் வந்து வேலையோட, நல்ல வேலையோடு இருப்பார். ஒருத்தருக்கு வீடே இல்லை, ஒருவேளை ஆண்டவர் அவருக்கு கிருபையாக தேவ சித்தமாக இருந்தால் அதை ஆண்டவர் கொடுப்பார். என் கடன்லேருந்து வெளியே வரவே முடியல, எழும்ப பண்ணுவார். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்.
இளைப்படைகிறது இருக்காது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா ஒரு கண்டினியூஸ் புது பலன் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உலகத்தின் கடினமான பாதையில் நீ போனாலும் நீ அடுத்தவனை மாதிரி கஷ்டப்பட மாட்டேன் என்று வேத வசனம் நமக்கு ஆறுதலாயும் தேறுதலாயும் சொல்லுகிற. இப்போ 2வது பலன் என்ன? நம்பிக்கை. அல்லேலூயா. மன்னிக்கவும், அமர்ந்திருத்தல். அமர்ந்திருத்தல். வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி காட். உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? வெயிட்டிங் இன் காட்ஸ் பிரசன்ஸா? இது என்ன? அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நாங்கள் அப்ளிகேஷன் போடுவோம், எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த அவரை போய் பார்ப்போம், இவரை போய் பார்ப்போம், ஏதோ காலைல 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். தட்ஸ் நாட் த வே. எங்கள் அப்பா எனக்கு செய்வார். என் வாழ்க்கை எங்கள் அப்பா கையில் இருக்குது. எனக்கு இந்த பண தேவை இருக்குதுன்னு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். என் பிள்ளைகளுக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு நான் அதை செய்யணும், இந்த கடன் அடைக்கணும், இந்த என்னெல்லாமோ இருக்குது எனக்கு முன்னாடி. God knows that. எனக்கு அவர் நிச்சயம் தருவார். அந்த புது பலனுக்காக நான் காத்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், நமக்கு ஜென்ரலாகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறனோடனே ரொம்ப ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தான். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டுக்காகவும் ஒரு பைக்குக்காகவும் ஒருத்தர் 25 வருஷம் காத்திருக்க முடியுமா? God knows it. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஒரு தாய் வீட்டில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பலசரக்கு இருக்கான்னு பாப்பா, தேவைங்கிறது தெரியும். ஸோ அவருக்கு காத்திருக்கும் பொழுது பலன் அடைவீர்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2வது என்ன சொல்லுது? அமெரிக்கையும் நம்பிக்கையும், ட்ரஸ்ட், பேஷன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். பிரியமான, நம்பிக்கையுமே உங்கள் பலன். கர்த்தரிடத்துல முழு நம்பிக்கையாக நீங்கள் இருக்கணும். என் வாழ்க்கை வீணாவே போகாது, என் வாழ்க்கையில் நான் நியாயமானதை ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு பிரயோஜனமாக பிறருக்கு பிரயோஜனமாங்களோ நான் கேட்குறேன், நிச்சயம் தேவன் எனக்கு தருவாருன்னு இந்த ட்ரஸ்ட்ன்னு சொல்கிறோம்ல, நம்பிக்கையோடு காத்திருத்தல். நம்பிக்கையோடு காத்திருத்தல் பிரியமானவர்களே, கம்ப்ளீட் ட்ரஸ்டோட தேவன் எனக்கு இதை செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருத்தல். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனை கூடின உடனே இந்த நம்பிக்கை நம்மளை விட்டு போயிருதில்ல. அப்படி போகக்கூடாது பிரியமானவர்களே. முழு உறுதியான நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். முழு உறுதியான நம்பிக்கை. என் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னால் எது வேணாலும் செய்ய முடியுங்கிறார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன நன்மையை செய்வது அவருக்கு அற்பமான காரியம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இப்போவும் நான் சொல்கிறேன், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை தானே பாஸ்டர் எனக்கு வரவே மாட்டேங்குது. மேபி தட் இஸ் யுவர் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். கர்த்தர் அதுக்காக உனக்கு நம்பிக்கை வரலையே, போ என் முன்னாடி வராதே அப்படிலாம் சொல்ல மாட்டார். என் மகளை ஏன்ட்ட வாடா, அது இல்லையா ஏன்ட்ட வா, கம் டு மீ. உனக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவன் வரங்கள் இல்லையா? உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையா? என்னிடத்தில் வா, கம் டு மீ. எனக்கு அருமையான தெய்வஜனமே, ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, obedience and trusting is the only way to happiness, true joy. There is no other way. அந்த பாடல் அருமையாக இருக்கும். There is no other way to joy than to obey and to trust. கீழ்ப்படிதலும் அவர் மேல் முழு நம்பிக்கையாக இருத்தலுமே உங்கள் சந்தோஷத்தின் பலன். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு கீழ்ப்படி உங்களுக்கு ஆசை உண்டா? இல்லை நான் சொல்கிறது தான் ஏசாமி கீழ்ப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த வகையான கிறிஸ்தவர்கள் ஆபத்தான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். எனக்கு அருமையான தெய்வஜனமே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை நம்புடா என் செல்லமே. என்னை நம்ப முடியல உனக்கு? எனக்கு உன்னை நம்ப முடியல? பாருங்களேன், மார்க்குவின் ஒரு வசனத்துக்கு நேராக என்னுடைய எண்ணம் போகிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், சரியாக மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39-40 நான் வாசிக்கிறேன். அவர்
எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அடுத்து என்னன்னு பாருங்க, 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாரு. நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் சந்தேகப்பட்டேன்னு கேட்குறாரு. நான் உங்களோடு இருக்கேன்னு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். உன் வாழ்க்கை என் கையில் இல்லை. உன்னை நான் ரத்தத்தை கொடுத்துலடா நான் கிரயத்துக்கு வாங்கியிருக்கேன். நான் உன்னை பாதியில் விட்டுட்டு போயிடுவேனா? உன் பிள்ளையும் உன்னையும் அவர் ஒரு பொழுதுமே அப்படி செய்ய மாட்டார் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் எது பலன் தெரியுமா? என் வாழ்க்கை எங்கள் அப்பா கையில் இருக்குது. சாதாரண உலக வழக்கிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு வேலை இல்லைன்னு வைங்களேன். அந்த தகப்பனாருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ரொம்ப பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜினரி ஸ்டோரி. உனக்கு கவலைப்படா, நான் படித்து மட்டும் டிகிரி முடுறா, நான் அந்த நம்ம அவர்கிட்ட சொல்லி, சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லி, உனக்கு உடனே முடித்து டிகிரியை கையில் வாங்க, 1 மணி நேரத்தில் உனக்கு வேலைன்னு சொல்லுவார். இவன் எப்படி இருப்பா? எங்கள் அப்பாவுக்கு சீஃப் மினிஸ்டரே பழக்கம், எனக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். சுற்றி உள்ள நண்பர்களெல்லாம் வேலையே இல்லைங்க நாட்டில் அப்படின்னு சொன்னால் கூட, உங்களுக்கு வேணால் வேலை இல்லாமல் இருக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு சீஃப் மினிஸ்டர் பழக்கம், எனக்கு வேலை கிடைக்கும். தட் இஸ் த வே யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் காட். நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். என் மகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவருடைய வேலையே தாங்க. ஏன்னா பரிசுத்தம் உள்ள இயேசு ஜெபிக்கும் போது தான் அந்த ப்ரேயர். நீங்கள் கேளுங்க, அப்பா நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் எனக்கா ஜெபம் பண்ணுங்க பிதாட்ட. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன், ஏக திருத்துவமாகிய ஒரே தெய்வம். கவலையப்படாதீங்க, நீங்கள் அவரை நம்புங்க. தயவு செய்து சொல்கிறேன், என் வாழ்க்கையை, ஒருவேளை நீங்கள் வாழ்க்கை இன்னும் அவர் கையில் கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த பயம் இருக்கிறது நியாயம் உண்டு. அவ்வப்போது பிரச்சனை வரும்பொழுது கவலைகள் வருவது உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை பிரியமானவர்களே. ஆனால் என் கப்பலை ஓட்டுகிறவர் கர்த்தர். ஒரு பெரிய கம்பெனி ஒன்றில் நம்ம ட்ராவல் பண்ணால் கூட, ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணால் கூட அதை நேர்த்தியாக வச்சுருப்பாங்க பர்ஃபெக்டாக. டாட்டா கம்பெனியாக நல்ல கம்பெனி, அதை நம்பி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மாருதி நல்ல கம்பெனி, அந்த கார் நல்லாயிருக்கும். ஒரு கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் கூட நம்ம அதை சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு போகிறோம் பிரியமானவர்களே. நம் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு பலனாக இருப்பார். அது மாத்திரமல்ல, நெகேமியாவின் புஸ்தகம், ஆமீன், நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1 நாள் 2 நாள் நெகேமியாவின் புஸ்தகம், எஸ்ரா, நெகேமியா. எனக்கு அருமையான தேவஜனமே, 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதனுடைய கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இந்த நேரம் நீங்கள் துக்கமாக இருக்கக்கூடாது, நீ பலனோடு இருக்கணும்னு சொல்லி தான் அந்த கான்டெக்ஸ்டில் அது இருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். முதல்ல பார்த்தோம், அப்பாவுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தை வரும் பொழுது நான் பலன் அடைவேன் என்று. 2வது பார்த்தோம், அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது நான் பலன் அடைகிறேன் என்று. 3வது பார்த்தோம், அவரிடத்தில் என் வாழ்க்கையை கொடுத்து விட்டு முழுமையாக அவர் என்னை நடத்துவார் என்று நம்பிக்கும் போது, நம்பிக்கையோடு வாழும் பொழுது அவர் என்னை பலப்படுத்துகிறார் என்று. 4வது பார்க்கிறோம், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பதே என் பலன். அல்லேலூயா. இந்த 4 உங்களுடைய வேலைங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 4ஐயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய லைஃப் பிரின்சிபிள். நீங்கள் எப்படி முடிவு எடுக்கணும்? உயிரே போனால் நான் சந்தோஷமாக தான்டா இருப்பேனா? அல்லேலூயா. பிசாசே, நீ எவ்வளவு துன்பங்களை எனக்கு கொண்டு வந்தாலும் கர்த்தர் மேலே, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற மகிழ்ச்சியினாலே நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன். காரணம், ஏன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தெரியுமா? உங்கள் எதிர்காலமே சந்தோஷம்தான். எப்படி? மோட்சத்துக்கு போன நாளிலிருந்து முடிவில்லாத கோடி 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 வருஷங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க போகிறவங்க ஏங்க இப்போமே ஆரம்பித்த என்னங்க தப்பு? அதுதானே உங்கள் எதிர்காலம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த இது? ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அது உங்கள் பிரின்சிபலாக வைங்க. ஆமாம், அதுவும் முடியலன்னா அப்பாட்ட கேளுங்க. அதனால தான்
புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5வது ஒரு காரியம் பிரியமானவர்களே, இது இந்த நாளும் நம்ம முயற்சி எடுத்து நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த 7 காரியங்களிலும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே பலனோடு இருப்பீங்க. அல்லேலூயா. 5வது காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த 4 ஒருவேளை சில நேரங்களில் நமக்கு ஃபெயிலியர் ஆகிறது உண்டு. ஆமென். பல கடினமான சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆன மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதுக்காக நம்மளை கைவிட்டு போகிற தேவன் அல்ல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. யார் பலப்படுத்தாரு? ஆமென். என்ன கான்டெக்ஸ்ட் தெரியுமா? 12ஆம் வசனத்தை பாருங்கள். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை எனக்கு எதுவே இல்லாட்டா கூட அவர் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எப்படி எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எனக்கு அருமையான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் ரீசெண்டாக கூட ஒரு வேளை உங்களிடத்தில் சொல்லியிருக்கக்கூடும், ஒருவேளை நீங்கள் அதை கேட்காமல் இருந்திருக்கலாம். அலாஸ்கா அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல ஒருவர் வேலை நிமித்தமாக இங்கே போக வேண்டியது இருந்தது. அப்படி வேலை நிமித்தமாக அவர் போக வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சர்ச்சுடைய பாஸ்டர், அங்கெல்லாம் நிறைய பேர்கிட்ட ஃப்ளைட் வச்சு 4 பேர் உட்கார்ற மாதிரி, அவர் ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளைட் வச்சுருந்தார். அது அவங்க லைசன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப காமன் அமெரிக்காவில். ஸோ அப்போ அவர் சொன்னார், நானும் அலாஸ்காவுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக கவர்மெண்ட் என்னை அனுப்புது, நான் போகிறேன், நீ ஏன் ஃப்ளைட்லேயே வந்துடுனோன்னா சரின்னு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் ரன்வேல ஏறி மேலே போகும்போது அவர் சொன்னார், ஃப்ளைட்லாம் நான் நல்லா தான் ஓட்டுவேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு வீக் பாயிண்ட் மட்டும் இருக்குது, மேகங்கள் வழியாக ஃப்ளைட்டு கடந்து போகும்போது நான் மயங்கி விழுந்துருவேன் அப்படின்னாரா. இவருக்கு என்னடா செய்ய? ஆனால் முதல்ல இவரை தான் ஜெபம் பண்ண, இவர் ஒரு லாயர். ஏன்னா அவர் சொன்ன சாட்சியில் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவர் எப்போவுமே 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுறவங்க 8 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணாரா, மேலே போயிடுச்சு. அப்போ அவருக்கு எல்லோரும் ஐயோ இதோட நம்ம எல்லாருமே சாக போகிறோமே, மிச்சம் இருக்கிற மீதி 3 பேருக்கும் ஃப்ளைட் ஓட்ட தெரியாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆகாயத்தில் ஆட்டோ பைலட்டிங்கில் போயிட்டுருக்கு. அப்போது உடனே அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சா, ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. உடனே அந்த கம்யூனிகேஷன் இதை மட்டும் எடுத்து, இந்த மாதிரி ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு, எங்களுக்கு ஃப்ளைட் யாருமே ஓட்ட தெரியாதுன்னு. அப்போ அந்த இதை ரிசீவ் பண்ண டவரில் ரிசீவ் பண்ணவர் ஒன்றும் கவலைப்படாத, நீ போகிற ஸ்பீடுக்கு அடுத்த டவருக்கு போயிடுவேன், நான் என்னால் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் அதுக்குள்ளே நீ அடுத்த டவருக்கு போயிடுவேன், அடுத்த டவர் கரெக்டாக நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன், அவர் உன்னோடு அது கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நீ இந்த ஸ்பீடில் போனோன்னு நீ ஜப்பானுக்குள்ளே போயிடுவேன், கவனமாயிரு, அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் கட் ஆயிடுச்சு, அந்த டவர்லேருந்து அவர் கூப்பிட்டு அவர் முதல்ல சொன்ன வார்த்தை, ஃபாலோ மை வாய்ஸ், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ அப்படியே செய்யணும். நீ மேகத்துக்குள்ளே போகிறத பார்த்து பயந்து அப்படி இப்படின்னு சூழ்நிலையை பார்த்த உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் சொல்ல இந்த சுவிட்சை போடுனா போடுவார். இன்றைக்கும் ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிங்கன்னா எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாங்க. அல்லேலூயா. கடைசியில் பார்த்தா அவர் சொல்லுவார், ரன்வே உனக்கு ஒரு கிராஸ் மாதிரி ஒரு லைட்டு தெரியும், அப்படி தான் இருக்கும் போல் தெரியல, ஏன்னா அப்படி ஒரு லைட்டு தெரியும், அது வந்த உடனே நீ ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டேங்கிறத மட்டும் நீ மனசில் வச்சுக்கன்னு சொல்லி, இப்படி அவரும் ஒரு 7 தடவை முயற்சி பண்ணி 8ஆவது தடவையோ இல்லை 6 தடவை முயற்சி பண்ணி 7ஆவது தடவையோ கரெக்டாக இறக்கிடுவாருங்க. இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கார், ஃப்ளைட்டே ஓட்ட தெரியாத ஆள். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்தினா எது வேணாலும் நீங்கள் எல்லாத்துக்கும் பலப்படுத்துவார். சம்பாதிக்க பலப்படுத்துவார், பிள்ளை பத்துக்கிட்ட பலப்படுத்துவார், குடும்ப பிரச்சனை வெளிவர பலப்படுத்துவார். எது உங்கள்கிட்ட இல்லையோ அதை பலப்படுத்த கர்த்தரால் முடியும். நீங்கள் வர வேண்டியது ஏசப்பா கிட்ட. அல்லேலூயா.
ஏசப்பா கிட்ட நான் இன்னொரு வசனத்தையும் இதற்கு ஒப்பனையான ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். கவனமாய் கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தைகள். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என்மேல் தங்கும்படி. அல்லேலூயா. அந்த பலன் எப்படி கிறிஸ்து உங்களை பலப்படுது? அவருடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் தங்குமா? உங்களால் எது முடியாதோ அதில் அல்லேலூயா தங்கும்படி. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் மேன்மை பார். அவன் நல்லா தெரியும் போலுக்கு, எங்கெல்லாம் எனக்கு பலவீனம் இருக்குது அங்கெல்லாம் ஒரு பலன் தங்கும். அதனால் பலவீனம் வந்துட்டா எனக்கு சக்கரை சாப்பிட்ட மாதிரிங்க, பலன் வரப்போகுது. அல்லேலூயா. அவன் எனக்கு இப்போ பாடல் பாடுற தாள இருந்து நேரம் ஒரு பாடல் பாடியிருப்பேன், பலன் வரப்போகுது அப்படின்னு ஒரு பாடல். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் சொல்லுகிற காரியமெல்லாம் கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். நமக்கு நேரம் இல்லை, முடிக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு எப்போ முதல் 4 காரியம் நீங்கள் செய்யணும், அடுத்த 3 காரியம் கர்த்தரே உங்களை பலப்படுத்துவாருங்க. கவலைப்படாதீங்க, உடனே கை விட்டுட்டு போயிட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. யாரை குறித்து சொல்கிறாரு? அறையை பூட்டிக்கிட்டு யூதர்களுக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்கிறவங்களை பற்றி சொல்கிறார். நீ வெளியரங்கமாக போகிற மாதிரி உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பயப்படுற நீ, பயத்தை நீக்கி உன்னை பலப்படுத்துவேன். மனுஷனுக்கு பயப்படுறல, அரசாங்கத்துக்கு பயப்படுற ஒன்றுக்கு நீ பயப்பட மாட்டேன். நான் நீதியாய் உண்மையாய் உன்னை வாழ பண்ணுவேன். இப்போ பாருங்கள், பரிசுத்த உங்களுக்கு பலனே இல்லையா? பரிசுத்த ஆவியானவர், அதாவது கிறிஸ்துவும் உங்களை பலப்படுத்துகிறாரு. அடுத்து பாருங்களேன், இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யாவே ஆகிய தெய்வம், ஏக திருத்துவமாகிய ஒரே தெய்வம். 3 தெய்வமாக இருக்குது, ஒரு தெய்வம் தாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய ஒரே தெய்வம். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு அருமையான வாசகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என யாவே ஆகிய கர்த்தர், பிதாவாகிய தெய்வம் என்ன செய்வாரா? உங்களை பலப்படுத்துவாரா? அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 28 அதிகாரம் 7 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க? ஆமென். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். உங்களையும் பாட்டினால் அவரை துதிக்க வைப்பாருங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்ம அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது பலனடைகிறோம், நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது பலனடைகிறோம், நம்பிக்கையோடு வாழும் பொழுது பலனடைகிறோம், அவருடைய சந்தோஷத்தினால் நிறையும் போது பலனடைகிறோம். ஒருவேளை அந்த 4மே நமக்கு வர முடியாட்டாலும் கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறதுனால நீங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு பலன் பெறுவீங்க. ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது பலனடைவீங்க. பிதாவானவருடைய பலன் உங்கள் மேல் நிற்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேழைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது பைபிள் ஸ்டடி ஆண்டவரே. இன்னைக்கு சற்று நேரம் எடுத்து வேதத்தை தியானித்தோம். இந்த உலகத்தில் யாருமே இல்லை நாங்கள் நினைக்கிறானே, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த இடத்துல வாழ்க்கையில் பலனில்லை, அந்த பலனை அவர்கள் அடையத்தக்கதாய் நீர் கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.